இப்போ ஹியூமன் கனெக்ஷன் வந்து ஒரு எம்பத்திக்காக மட்டும் நான் ஆமா. கேட்கல. இப்போ நான் தடுமாறுறேன் அப்படின்னா, ஒரு இன்டர்வியூ ஒரு 10 வருஷம் அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்ஆர் வந்து அவர் சில சில கணக்குகள் வைப்பார். ஆமா. ஊர்லேருந்து வந்த பையன், அவனுக்கு பதில் தெரியுது. ஆனால் ஏதோ தடுமாறான்னு அவர் ஆப்ஷன்ஸ் கொடுப்பார். ஓகே. அந்த கேள்வி வெவ்வேறு மாதிரி அவர் கேட்பார். ஆனால் இது என்ன ப்ரோக்ராம்டோ, இதுக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்கோமோ, அதுலேருந்து மட்டும் தான் அது கேட்கும். வெட்டு 1 துண்டு 2 தான். ஆமா. அப்போ இந்த பையன் முதுகுளத்தூர் பக்கத்துலேருந்து ஒரு பையன் வந்திருப்பான்ல, அந்த சுப்பிரமணியம் என்னவாங்கிறது தான் என் கன்சர்ன். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெவல் 2 லெவலுமே பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஒன்லி கோயிங் டு டூ அப்ஜெக்டிவ் லெவல் ஸ்க்ரீனிங் ஃபர்ஸ்ட் ரவுண்டு. 2வதுல வந்துட்டு சப்ஜெக்டிவும் வரும் கொஞ்சம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் சொன்னா, அதுக்கு ஒரு ரைட் ஆன்சர் கிடையாது. அவன் எப்படினாலும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான். எந்த ஆன்சர் கரெக்ட்? அதெல்லாம் ஹியூமன் இந்த லூப்ல தான் மறுபடியும் வரும். ஹி ஹேஸ் டு ரிவ்யூ. பட் சிலது வந்துட்டு இப்போ ஜென்ரலா ஒரு ஃபுல் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கோட மெயின் மோட்டோவே பார்த்தீங்கன்னா, நல்ல கேண்டிடேட் மிஸ் ஆகக்கூடாது. கெட்ட கேண்டிடேட் உள்ள வந்துடக்கூடாது. தட் இஸ் த மோட்டோ நான் சொல்லியிருந்த மாரி. ஸோ இது வந்துட்டு இந்த என்னதான் நீங்க சொன்ன மாரி எம்பத்திலாம் கொண்டு வந்திருக்கோம். இந்த மிடில் லேயர்னு ஒண்ணு சொல்லுவோம். நாங்க ஏபிஐயோட டைரக்ட்டா கனெக்ட் ஆகல. ஒரு இன்டர்வியூ எப்படிலாம் எடுக்கலாம்? நீங்க சொன்ன மாதிரி இதுல தடுமாறுறானா? உண்மையிலேயே அவனுக்கு தெரியாதா? இல்லாட்டி சொல்றதுக்கு தயங்குறானா? அதெல்லாம் கூட வி ஹேவ் காட் இன்டு பிளேஸ். இன்னொரு மேஜர் ஃபேக்டர் என்னன்னா, இப்போ வந்து ஒரு நாகர்கோயில்ல உட்கார்ந்தவனோ, தஞ்சாவூர்ல உட்கார்ந்தவனோ ஆக்சென்ட் வராது. நம்ம இங்கிலீஷ் ஆக்சென்ட்ல பேசும். அந்த யுஎஸ் ஆக்சென்ட்ல பேசும். அதுவுமே வி ஹேவ் கவர்ட்.